உறங்குகிறார்கள் என்று தெரியாது, உண்கிறார்களா என்று கூட தெரியாது. ஆனால் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று வெறித்தனத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் கோர் கமிட்டியில் உள்ளவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்கள் இணை பொறுப்பாளர்கள் தனியாக அவரை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். கராத்தேனாலே பலம் பொருந்தியவர் என்றுதான் அர்த்தம். ஆக சாதாரண நமக்கு அனுமதி வாங்குவதில் இருந்து கூட எனக்கு பக்க பலமாக இருப்பதில் இருந்து, இன்னும் சொல்ல போனால் அண்ணன் கராத்தே அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இங்கே உள்ள பல தலைவர்களுக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பின்புதான் அறிமுகம். ஆனால் கராத்தே அவர்களுக்கு நான் சின்ன பெண்ணாக இருந்த காலத்தில் இருந்து அறிமுகம். அதனால் அவர் ஒரு சொந்த தங்கச்சியை போல அவர் என்னை நடத்துவார். அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களும் ஒரு சொந்த தங்கை, ஒரு அண்ணன் இல்லாத குறையை அவர்கள் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் தனித்தனியாக லூயிஸ் போன்றவர்கள் எல்லாம் பேரை சொல்ல வேண்டும் என்று இருந்தாலும், அதே மாதிரி அண்ணன் தம்பி ராமதாஸ் அவர்களின் அன்பு தம்பிகள், பெரியவர் ராமதாஸ் அவர்களின் அன்பு தம்பிகள் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தமாக, அதுவும் அப்படித்தான், தமாக கட்சியும் அப்படித்தான். மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் நான் சிறு வயதிலிருந்து பார்த்து வளர்ந்த தலைவர். சகோதரர் வாசன் அவர்கள் நானும் ஏறக்குறைய ஒன்றாக வளர்ந்தவர்கள் என்றே சொல்லலாம். அவர்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்கள். அதே போல அண்ணன் OPS அவர்கள் மிக மிதமான ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்று கொண்டு வெற்றிகரமான அரசியலை கொண்டு செல்வார்கள். அவர்களின் அன்பு தம்பிகள். அதே போல அண்ணன் தினகரன் அவர்களின் அன்பு தம்பிகள். மற்ற கட்சியை சார்ந்த நமது IJK கட்சி, நமது ACS அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், நமது யாதவ் அவர்கள், தேவநாதன் யாதவ் அவர்கள் மற்றும் நமது கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, எல்லாவற்றிற்கும் மேலாக சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வாயிலிட்டு இது இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே வல்லவர்கள், நல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது தலை தாழ்ந்த வணக்கம். அண்ணன் கருணாகராஜன் சொன்னதை போல ஒரே நாளில் திட்டமிட்டு 6 தொகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குச்சாவடி முகவர்களை அமர வைக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆள் இல்லை. அதிமுகவை சார்ந்தவர் சொல்கிறார் முகவர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று கேளுகிறீர்களே, எங்களது வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டுமே ஆயிரக்கணக்காக இங்கே கூடி இருக்கிறார்கள். இந்த படை போதுமா? இன்னும் படை வேண்டுமா? இந்த படை இன்னும் படை. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உண்மையிலேயே உங்கள் சகோதரியாக வெற்றிதான் நமக்கு இலக்கு. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, வெறி என்பதை அழுத்தி சொன்னால் வெற்றி. நாளைய தினம் அண்ணன் கருணாகராஜன் சொன்னதை போல நிறைவு 4 நாட்களை எப்படி செலவிடப் போகிறோம்? நாம் சிறப்பாக பிரச்சாரம் செய்து விட்டோம். வாக்குச்சாவடிக்கு சென்று அந்த தாமரையை பதிய வைப்பதில் நமது பங்கு இருக்கிறது. பதிய வைப்பதில் நம் பங்கு இருக்கிறது. கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே என் தொண்டர்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் உலகிலேயே பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் கூட்டணி கட்சி தொண்டர்களை மதிக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுக்கு இணையாக நான் வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு கமிட்மெண்ட் என்று சொல்லுவோம், ஈடுபாடு. ஏன் ஸ்டாலினுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? வராது. அது மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு தூக்கம் வரலையா? மோடி அவர்களுக்கு தூக்கம் வரலையா? ஸ்டாலினுக்கு தூக்கம் வரலையான்னு எனக்கு தெரியல. ஸ்டாலின் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. திடீர்னு அவங்க வீட்டுல ஹரான் போய் எழுப்புனான்னு மூடி 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 அப்படிதான் எழுந்திருப்பாரு. அவ்வளவு கிளி பிடிச்சு போயிருக்காரு.
மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஏன் தமிழகம் வருகிறார்? எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று ஸ்டாலின் சொல்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மட்டும் தமிழகத்திற்கு வரவில்லை. ஒரு மோடி இங்கே வரவில்லை. இங்கே உட்கார்ந்திருப்பவர் அத்தனை பேரும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிளியை ஏற்படுத்துவதுதான். திராவிட கட்சிகள் இல்லாமல் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியால் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்க இருக்கிறது. பள்ளிக்கரணைக்கு சென்றேன். மக்கள் சொன்னார்கள், தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், தாமரை மட்டும்தான் தண்ணீர் இருக்கும் எங்க கட்சியை பொறுத்த மட்டும். உங்க கட்சியை பொறுத்த மட்டும் கட்டடங்கள் தண்ணியில இருக்கும், ஆளும் தண்ணியில தான் இருப்பார். டாஸ்மாகை மூடுகிறேன் என்று கருப்பு கொடியை ஏந்தி இதே ஸ்டாலின் அவங்க வீட்டு முன்னால் நின்னாரா இல்லையா? என் தலைவன் மோடியை பார்த்து 23 கேள்விகள் கேட்கிறீங்களா ஸ்டாலின்? அதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. டாஸ்மாக் கடைகளை மூடுவேன் என்று மூடினீர்களா? முதல் கையெழுத்து நீட்டிற்காக போடுவேன் என்று சொன்னீர்களே, போட்டீர்களா? போட முடியுமா? உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து போட்டு விடுவீர்களா? இன்று நான் பள்ளிக்கரணையில் ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, ஒரு சாதாரண அம்மா நீச்சினால் என் குழந்தைக்கு MBBS கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த பெருமை உங்களால் பெற முடியுமா? முதல் கையெழுத்து போடுவேன் கேட்டுட்டு இப்ப 6 லட்சம் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு தூதர் வந்து ஒரு தம்பி, அதாவது அட்ரஸே இல்லாம இருந்திருப்பார். உதயநிதினா யாரு? எங்கேயாவது உங்க கூட்டத்தில் ஒருத்தர் மாதிரி உட்கார்ந்து இருந்தா என் தொண்டர்களுக்கு கூட உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்ற பெயரவே இருக்கும். யாரையாவது ஒரு கடையாளம் தெரியுமா? சினிமாவில் நடிக்கலன்னா இன்னாரின் மகன் இன்னாரின் மகள் என்றால் மகள் இல்லை என்றால் அவரை யாருக்கும் தெரியாது. ஆனா அவரு நம்ம மோடியை பார்த்து பேசுறார். இதுதான் என் தொண்டர்களுக்கு என்னிடம் பிடித்தது. அவர்களே தீர்ப்பை சொல்லி விடுகிறார்கள். ஆக ஸ்டாலினுக்கே மரியாதை இல்லை போது உதயநிதிக்கு என்ன மரியாதை? கஞ்சா உதயநிதி. அதாவது அவங்க பெரியப்பாக்கு அஞ்சா நெஞ்சன் ஒரு பேர் வச்சிருந்தாங்க, இவருக்கு கஞ்சா நெஞ்சன் பேர் வச்சுக்கிறாங்க. யாரை பார்த்து பேசுகிறீர்கள்? கஞ்சா கடத்துபவனை கட்சியில் வைத்துக் கொண்டு, போதை ஆசாமிகளும் கூட வைத்துக் கொண்டு, நல்ல பாதை நடக்கும் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீர்களா? வெள்ளத்துக்கு வரல பிரதமர் சொல்றீங்க. மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமனை அனுப்பினார், மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங்கை அனுப்பினார். பக்கத்தில் இருக்கும் இலங்கை, என் தமிழ் சொந்தங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தார்கள். இலங்கை தெருக்கள் மூலம் தமிழ் ரத்தம். ஸ்டாலின் போய் பார்த்தீர்களா? மன்மோகன் சிங்கை அனுப்பினீர்களா? கூட்டணி ஆட்சியில் இருந்து என் தமிழர்களுக்காக வெளியே வருவேன் என்று சொன்னீர்களா ஸ்டாலின்? சொன்னீர்களா? தமிழர்களை பற்றி பேசுவதற்கு ஒரு துளி கூட உரிமை இல்லாதது திராவிட முன்னேற்ற கழகம். ஸ்டாலின், கேள்வி கேட்கிறேன். பிரதமரை நீங்கள் கேள்வி கேட்க நான் கேட்கிறேன். இலங்கையில் என் தமிழ் சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது எங்கே இருந்தீர்கள்? இலங்கை முழுவதும் ரத்தத்தாறு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கூட்டணி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு துளி கூட அருகதை இல்லை ஸ்டாலின். துளி கூட யாரை பார்த்து கேள்வி கேட்கிறீர்கள்? எந்த தலைவனை பார்த்து? ஒரு பிரதமர் இலங்கைக்கே போகவில்லை என்றிருந்த பிரதமர் அங்கே போய் தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, பால் காய்த்து, சகோதரனை போல சீனி போட்டு பாலை உண்டு வந்த என் தலைவனை பார்த்து கேள்வி கேட்கிறீர்களா? மோடி அவர்கள் ஏன் தமிழகத்திற்கு வருகிறார் என்று கேட்கிறார். எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று சொல்கிறார். தாக்கத்தை ஏற்படுத்தல வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதான். தாக்கத்தை ஏற்படுத்தாது சும்மா வாயை விட்டு இருக்க வேண்டியதானே. மோடி வந்தா தாக்கத்தை ஏற்படுத்தாது. மோடி வந்து அதாவது பிளாப் ஷோவா. என் தொண்டர்கள் தியாகராயர் நகர் அவங்க கோட்டையம். ஏன்னா டி நகர்னா திராவிட கோட்டை நினைக்கிறார். நான் சொன்னேன் டி நகர்னா அது தமிழிசை கோட்டை என்று நான் பேர் வைக்கிறேன்.
அவ்வளவு கூட்டம் வந்தாங்க. பிளாப் ஷோவா? பிளாப் ஷோல ஸ்டாலின் அவர்களே உங்கள் முகத்தில் அறைந்த ஸ்லாப் ஷோ அது. ஸ்லாப் ஷோ ஏன் பேசுறீங்க? தமிழ்நாட்டுல ரோட் ஷோ எல்லாம் ஒண்ணும் பெருசா வரல, ஏன் பேசுறீங்க? அதை பற்றி தாக்கம் இல்லைன்னா ஏன் பேசுகிறீர்கள் ஸ்டாலின்? பயம் வந்து விட்டது, கிளி வந்து விட்டது. நான் சொல்கிறேன், இன்று தமிழகத்தில் இத்தனை தொண்டர்களின் வியர்வை சிந்திக் கொண்டிருக்கிறோம். இந்த தொண்டர்களின் வியர்வையும் வேலையும் வீண் போகாது ஸ்டாலின். பாஜக உள்ள வந்துரும் சொல்றீங்களா? காவி வந்துவிடும் என்று பயப்படுகிறீர்களா? பாவிகள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது காவிகள் இங்கே வந்தால் என்ன ஸ்டாலின்? வந்தால் என்ன? நாங்கள் மக்களை காக்க வருகிறோம். பல திட்டங்கள் கொடுத்தாங்களாம். எல்லாத்துக்கும் பிரதமரோட திட்டத்துல ஸ்டிக்கர் ஸ்டாலின். கஞ்சா உதயநிதி ஸ்டிக்கர் ஸ்டாலின். எங்களுக்கும் பட்டம் வைக்க தெரியும், உங்களுக்கு மாத்திரம்தான் முத்தமிழ் காவலர், தளபதி. இன்னொன்று கேட்கிறேன், சனாதனத்தை எதிர்த்து நம் உணர்வுகளை எதிர்த்து சொல்றாங்க. நாம ஒண்ணும் ஏற்ற தாழ்வுகளை நாம் பின்பற்றுபவர்கள் கிடையாது. நான் ரம்ஜான் வரும்போது அந்த சகோதரர்களுக்கு பிரதமர் வாழ்த்து சொல்கிறார், கிறிஸ்துமஸ்க்கு இந்த பிரதமர் வாழ்த்து சொல்கிறார். ஸ்டாலின், இந்துக்களை ஓட்டுகளை வாங்கிய நீங்கள் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் ஸ்டாலின்? நான் கேள்வி கேட்கிறேன். ஏன் ஏற்றத்தாழ்வை யார் பார்க்கிறார்? நீங்கள் பார்க்கிறீர்கள். எல்லாத்துக்கும் மேல ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் டைம் கேட்டேன், நாமினேஷன் தாக்கல் செய்யறதுக்கு டைம் கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இல்ல திமுகவும் அந்த டைம் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு. நல்ல நேரம், இது பாராளுமன்ற எலெக்ஷன். கேட்கலாம் நம்ம, ஏதாவது ஒரு திமுக வேட்பாளர் ராகு காலத்தில் நாமினேஷனை தாக்கல் செய்தாரா ஸ்டாலின்? எல்லாம் நாம என்ன நல்ல நேரம் பார்த்தோமோ அதே நல்ல நேரம் தான் அவங்களும் பார்க்கிறாங்க. நாங்கள் வெளிப்படையா இறைவனை கூப்பிடுகிறோம், நீங்கள் ஒளிந்து கொண்டு செய்கிறீர்கள், ஒளிந்து கொண்டு செய்கிறீர்கள். கும்பாபிஷேகம் பண்ணாராம் ஆயிரம் கோயிலுக்கு, ஒரு கோயில் கூட போகுதில்லை. பாவம், அக்காவால கொஞ்சம் புண்ணியம் சேர்ந்து கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் ஏதோ வாயை திறந்தால் அதோட ராகுல் காந்தி போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்தார். இது ஒரு பெரிய கதை. அவரால் ஓட்டு வாங்கி கொடுக்க முடியாது, ஸ்வீட் தான் வாங்கி கொடுக்க முடியும். பார்த்து பார்த்து வாங்கினாங்க, டிசைன் டிசைனா வாங்கினாங்க. தெரிஞ்சிருச்சு ஓட்டு வாங்க முடியாது, ஸ்வீட்டாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ஸ்வீட் வாங்கி கொடுத்தார். ஆக எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டம் ஒவ்வொரு வீடு வீடாக சென்றிருக்கிறது. எல்லோரும் நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள். நான் நமது தொண்டர்களிடம் வைக்கும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை, பணிவன்பான கோரிக்கை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் தெருவில் இறங்குவோம், வீடு வீடாக செல்லுவோம். தொடர்ந்து 3 நாட்கள் எவ்வளவு வீடுகளுக்கு நாம் நோட்டீஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு வீடுகளை நாம் இல்லம் தோறும் சென்று உள்ளம் தோறும் தாமரையை மலர வைப்போம். என் வாக்குச்சாவடி வெற்றி பெறும் வாக்குச்சாவடி என்ற பெருமையை பெறுவோம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அதிகமாக வாக்குகள் வாங்கி தரும் சகோதரர்களுக்கு டெல்லியில் நம் பாரத பிரதமர் அவர்கள் பதவியேற்கும் அன்று உங்களை எல்லாம் டெல்லிக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பெருமையாக சென்று அமர்வோம். எப்படி அமர்வோம் என்றால், தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக என்னை ஆக்கி என்னோடு நீங்கள் வருகிறீர்கள். தென் சென்னை பாராளுமன்றத்தை மோடி அவர்களும் சமர்ப்பிப்பதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுப்பதில்லை. காலையில் ஆரம்பித்தால் எவ்வளவு மணி நேரம் நீங்கள் நிற்க சொல்கிறீர்களோ நிற்கிறேன், எவ்வளவு நேரம் மக்களை பார்க்க சொல்கிறீர்களோ பார்க்கிறேன்,
ஏனென்றால் உங்களின் உழைப்பிற்கு நான் அடிமை. உங்களின் உழைப்பிற்கு நான் அடிமை. மற்றவர்களை போல கிடையாது. அதனால் சுற்றி சுற்றி பணியாற்றுவோம். திராவிட கட்சிகள் இல்லாமல் கூட ஒரு தேசிய கட்சியினால் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியும் என்பதில்லை. நீங்கள் வாலாட்டவும் முடியாது என்பதை ஒட்ட நறுக்கி காண்பிக்கிறோமா இல்லையாப்பா? இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்ற முடியாது, தாமரை கால் ஊன்ற முடியாது. அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். என்கிட்ட கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த எதிர் வேட்பாளருக்கு கால் அடிபட்டிருக்கு, அதை பத்தி நீங்க தான் சொல்றீங்க. நான் சில தனிப்பட்ட முறை நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களோட ஃபிராக்சர்டு ஃபங்க்ஷனை பத்தி சொல்றேன். எங்க போனாலும் வரல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு முறையாவது இந்த தொகுதியை சுற்றுப்பயணம் செய்திருப்பார்களோ? கிடையாது. இன்னைக்கு நான் பள்ளிக்கரையில போறேன், அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்றாங்க, ஒரு மாசம் ஆச்சு இந்த தண்ணி வடிகிறதுக்குன்னு. ஆனா இந்த அம்மா பேட்டியில சொல்றாங்க, 3 daysல நாங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். நீங்க 3 days கிளியர் பண்ணா மக்கள் உங்களை கிளியர் பண்ணிடுவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் மக்களோடு மக்களாக நின்று இன்று கூட பல மக்கள் எங்களை பட்டா கேட்டார்கள். நான் சொன்னேன், மாநில அரசிடம் கோரிக்கை வைப்பேன். கோரிக்கை வைக்கவில்லை என்றால் மக்களோடு மக்களாக நின்று போராடி அந்த பட்டாக்களை பெற்று தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் போராட்டம் எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. இன்று இருந்து ஓயம் ஒவ்வொரு வீடா 20 லட்சம் வாக்காளர்கள், 22 லட்சம் வாக்காளர்கள், பெரிய தொகுதி. ஆனால் பெரிய தொகுதியாக இருந்தாலும் இது பாஜகவிற்கு உரிய தொகுதி என்ற பெருமை நீங்கள் பெற்றுத் தர வேண்டும். எத்தனையோ மனமாற்றங்கள் இருக்கலாம். அண்ணன் தம்பி இருக்கும்போது கோபதாபங்கள் இருக்கலாம். என்ன கூப்பிடல, உனக்கு கூப்பிடல, எனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைக்கல, உனக்கு சொல்லல, எனக்கு சொல்லல, எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். தவறுகள் நடக்கலாம், தவறுகள் நடக்காமல் இருக்க முடியாது. ஆனால் எல்லாம் நம் வெற்றியை பாதித்து விடக்கூடாது. உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறோம். ஒருவர் பெரியவர் வந்து கேட்டார், எங்க அப்பாவெல்லாம் தெரிஞ்சவர் கேட்டார், நீ எம்பி கவர்னரோட பேசாமா கேட்டார். கவர்னரோட எம்பி பேசாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா கவர்னரா இருந்தா சுற்றி பல பணிப்பெண்கள், பல காவல் அதிகாரிகள், ஆனா உங்க கையை என்னால பிடிக்க முடியாது ஐயா. நீங்க சொல்றத பக்கத்துல இருந்து கேட்க முடியாது, உங்க கூட உட்கார்ந்து என்னால சாப்பிட முடியாது. ஆக உங்களோடு ஒருவளாக இருப்பதாக உங்களில் ஒருத்தி, உங்களுக்காகவே ஒருத்தி, உங்களில் ஒருத்தி, உங்களுக்காகவே ஒருத்தி, எதிராளிகளை தீ போல எரிக்கக்கூடிய சக்தி படைத்த ஒருத்தி. சும்மா நினைக்காதீர்கள், நான் ஒரு சாமானிய வேட்பாளர் இல்லை, பதவிக்கு ஆசைப்படுபவனும் இல்லை. இல்லை என்றால் 2 ராஜ்பவன்களிலே உள்ளே உட்கார்ந்திருப்பேன். எனக்கு ராஜ்பவன் என்பது என் தொண்டர்களின் வீடுதான், எனது ராஜ்பவன். என் தொண்டர்கள் என் மீது இடித்து என்னிடம் வந்து பேசுவதுதான் எனது பாதுகாப்பு அதிகாரி. நான் வெளியே போகும்போது அம்மா ஒருவர் ஒரு மோர், ஒரு அரை டம்ளர் கொடுக்கிறார் பாருங்கள், அதுதான் எனக்கு பிடித்த ராஜபவனுக்கு உணவு. சாமானியர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்னு சொல்றாங்க. ஆமா, நிச்சயமா அவங்களுக்கு தான் போட்டி. 2வது இடத்திற்கு வருவதற்குத்தான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் போட்டியை தவிர முதலிடத்தில் தாமரைக்குத்தான். ஏன் தாமரை? கம்பன் ராமனை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்வான் என்றால், ஓவிய தாமரை போல இருந்ததாம் ராமனின் முகம். ராமனின் முகம். அங்கே இருந்து ராமன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஓவிய தாமரை இங்க காவிய தாமரையாக வளர்ந்தே தீரும். இங்கே உள்ள தொண்டர்கள் அனுமனின் நெஞ்சை கிழித்து பார்த்தால் ராமன் இருப்பதை போல என் தொண்டர்களின் நெஞ்சை கிழித்தால் அங்கே மோடி தருவார், தாமரை தருவார். இலக்காரமாக நினைக்கிறார்கள் நம்மை. இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் ஒவ்வொருவர் வீரியம் உடையவன். நெப்போலியனின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் உண்டு. திடீரென்று போருக்கு போ சொல்லுவான் நெப்போலியன்.
உடனே தொண்டர்கள் சொல்வார்கள், அவர்கள் எதிரணியில் 10,000 பேர் இருக்கிறார்கள், நாம் 100 பேர் தான் இருக்கிறோம். உடனே நெப்போலியன் சொல்வார், இல்லை நாமும் 10,000 பேர் இருக்கிறோம். எப்படி என்று சொல்லும் பொழுது, நீங்கள் 100 பேர், 9,900 பேர் நான் இருக்கிறேன், அது சமம் என்று சொல்ல. அப்படித்தான் எனது பாரதிய ஜனதா கட்சி. சுவாமி விவேகானந்தர் சொல்வார் பாருங்கள், கத்தி என்னை வெட்டாது, காட்சி என்னை கரைக்காது, தீ என்னை எரிக்காது, என சர்வ சக்தி வாய்ந்தவன் இந்தியன் என்று சொன்னார். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் தொண்டர்களே, தயவு செய்து இந்த 4 நாட்கள், நான் ஒரு டாக்டர் சொன்ன, ஒரு பேஷண்ட காப்பாற்றினா எப்படி போராடும், அதே போல இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவள். எப்படி நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஈர்க்கப்பட்டேன் என்றால், தஞ்சை மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவராக நின்று கொண்டிருக்கிறேன். தங்கராஜ் என்ற ஒரு நோயாளி அனுமதிக்கப்படுகிறார். ரத்த வெள்ளத்தில் ரத்த வாந்தி எடுத்து அனுமதிக்கப்படுகிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சிஸ்டர் சொல்றாங்க, நோ டாக்டர், பிளட் எல்லாம் கிடைக்காது, விட்டுருவோம். எனக்கு அப்படி விட மனதில்லை. ரத்தத்திற்காக மேலும் கீழும் அலைகிறேன். ஒரு வார்டாய் வந்து என்று சொல்றார், RSS ஆபீஸ்க்கு போன் பண்ணுவோம், ரத்தம் கிடைக்கும். அப்ப செல்போன் கிடையாது, தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன், ட்ரங்கால் போடுகிறேன். சரியாக 10-11 மணி இருக்கும். நம்பவே மாட்டீர்கள், நடு இரவு அதிகாலை 2 மணிக்கு 10 பேர் வந்து ரத்தம் கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன போதுதான் இந்த இயக்கங்களின் மீது எனது பார்வைப்பட்டது. இன்று வரை நான் சரியாக 1999 ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி நம் பிரதமர் மோடியின் பிறந்த நாள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன் அன்றுதான் நான் எனது அட்டையை வாங்கி இருக்கிறேன். என்னிடம் இருக்கிற அந்த அட்டை KN லட்சுமணன் கையெழுத்திட்டு இருக்கிறார். இந்த 2024 செப்டம்பர் 17 வந்ததென்றால் உங்கள் சகோதரி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து 25 ஆண்டுகள் முழுமை அடைகிறது. அதற்கு நீங்கள் எவ்வளவோ தோல்விகள், என் வாழ்க்கை சுமூகமாக இருந்தது இல்லை. என் தந்தையின் தோளில் நான் ஏறி பயணம் செய்ய விரும்பவில்லை. நானே எனது பாதையை அமைத்துக் கொண்டேன். அமைத்த பாதை நல்ல பாதை. என் பாரதிய ஜனதா கட்சியின் இயக்கத்தை நான் மதிக்கிறேன். எல்லோரும் என்னிடம் கேட்கிறார்கள், ஏன் இப்பொழுது கவர்னர் பதவி விட்டு வந்தீர்கள்? 2 காரணங்கள். ஒன்று, சாதாரண காரியகர்த்தாவாக இணைந்த என்னை மாநில தலைவராக உயர்த்தி கவர்னராக உயர்த்தியது என் கட்சி. அந்த கட்சி போர்க்களத்தில், தேர்தல் களத்தில் இருக்கும் பொழுது நான் அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, எனக்கு மக்கள் மீது இருக்கும் தனியாத ஆசை, ஆர்வம். தேர்தல் அறிக்கை நாளை மறுதினம் வெளியிட இருக்கிறேன். எல்லா மக்களுக்காகத்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், சாதாரண அரசியல்வாதி மாதிரி என்னை எடுத்துக்கொள்ள கூடாது. மக்கள் பதவிக்காகத்தான் என்றால் நான் ராஜ்பவனத்திலேயே இருந்திருப்பேன். மக்களுக்கான முன்னுதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க ஆசைப்படுகிறேன். மக்களின் பணிதான் எனது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை இருந்திருக்கிறது. அதனால் மக்களிடம் அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இத்தனை முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். இடையிடையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். எனக்கு அரசியலுக்கு வந்துதான் பெற வேண்டும் என்று எதுவுமே இல்லை. உங்கள் அன்பை தவிர, உங்கள் பாசத்தை தவிர, நான் படித்த படிப்பும் பிறந்த பிறப்பும் என்னை எவ்வளவோ உயர்த்தி வைத்திருக்கிறது. எதுவும் எனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த தெருக்களில் அலைந்து உங்கள் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். வாக்குகள் எனக்காக நான் கேட்கவில்லை, உங்களுக்காக கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி ஒரு பாராளுமன்ற இருக்க ஆசைப்படுகிறேன். என் பாரத பிரதமர் மோடி எப்படி 24 மணி நேரம் உழைக்கிறாரோ அதே போல உங்களுக்கு உழைக்க ஆசைப்படுகிறேன். அந்த ஆசையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தென்சென்னை பாராளுமன்ற மக்கள், இதுவரை எனக்கு சுயநலத்திற்கு நான் எதையுமே கேட்டதில்லை. கடவுள் நான் கேட்கும்படி எனக்கு எதையுமே வைத்ததும் இல்லை. எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது.
ஆனால் மக்கள் பிரதிநிதியாக வேண்டும் என்ற வேட்கை. பரிகசிக்கிறார்கள், கிண்டல் பண்ணுகிறார்கள். இவர் கவுன்சிலர் ஆக முடியுமா என்று கேட்கிறார்கள். கவுன்சிலர்ல எம்பியாக ஆக்கி அந்த எம்பி பதவியை மரியாதைக்குரிய மோடி அவர்களும் சென்று சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏனென்றால் கட்சி உடனே 2 கவர்னர்களை மாற்றி உடனே அதற்கு மாற்றி ஏற்பாடு செய்து எனக்காக உங்களுக்காக அதை செய்திருக்கிறார்கள். உங்களுக்காக நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய எனக்கு மருந்து வேற சிந்தனையே கிடையாது. வெற்றி 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 என்ற பெரிய இடம் இருக்கிறது. ஏனென்றால் எனக்காக, இந்த மக்களுக்காக. தொலைபேசி எண் கொடுத்திருக்கிறேன். எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் என்னை கூப்பிடுங்கள். சில பேர் நான் டாக்டரா இருக்கும்போது என்கிட்ட கேட்பாங்க, சாரி டாக்டர் டிஸ்டர்ப் பண்ண. we are all born to be disturbed. நாங்கள் தொல்லை கொடுக்கப்படுவதற்காகவே பிறந்தவர்கள். தொல்லை என்று நான் நினைக்கவே மாட்டேன். அதில் மகிழ்ச்சியின் எல்லையை தான் நான் காண்பேன். அதனால் நான் தென்சென்னை மக்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அவர்களின் பணபலத்தையும் ஆழ்பலத்தையும் வைத்துக் கொண்டு, ஆழ்பலம் என்னிடமும் இருக்கிறது, வைத்துக் கொண்டு திராவிடர்களின் கோட்டை கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த தென்சென்னையை கோட்டை விட போகிறார்கள். இந்த தென்சென்னை திராவிட கட்சிகள் பாஜகவின் கோட்டையாக மாற இருக்கிறது இந்த தென்சென்னை. ஏனென்றால் அவர்களுக்கு ஓடோடி வர ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கேட்கவில்லை, ஒரு சேவகியாக வர இருக்கிறேன். சேவகியாக, உங்கள் வேலைக்காரியாக. பாரதி பாடுவார், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்று. அதே போல எங்கிருந்தோ வந்தேன் என்று இல்லை. இந்த பகுதி மக்களுக்கு உழைக்க காத்திருக்கிறேன், உழைக்க காத்திருக்கிறேன். எனக்கென்று நான் எதையும் கேட்கவில்லை. தென்சென்னையிலிருந்து ஒரு தொலைபேசி வந்தது என்றால் உடனே ஓடோடி உங்கள் சகோதரியாக, உங்க அக்காவாக, தங்கையாக வர காத்திருக்கிறேன். தென்சென்னை மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, நிச்சயம் அவர்கள் நான் செல்லும் இடங்களெல்லாம் அவர்கள் காட்டும் அன்பு இருக்கிறது பாருங்கள். பாடியில் இருந்து அவர்கள் காட்டும் கைகள் இருக்கிறது பாருங்கள். உண்மையிலேயே நான் நினைக்கவே இல்லை இந்த அன்பு பாசம் ஓட்டாக மாறி நிச்சயமாக தென்சென்னையில் தாமரை மலர்ந்தே தீரும். அதே போல தமிழகம் எங்கும் தாமரை மலர்ந்தே தீரும். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை மலர்ந்தே தீரும். தமிழகத்திலும் தாமரை மலரும், பாரத தேசம் முழுவதும் தாமரை மலரும், தென் சென்னையிலும் தாமரை மலர்ந்தே தீரும். நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி வேர்வையும் வெற்றியாக நமக்கு திரும்பி வரும். உங்கள் சகோதரியாக வருங்கால பாராளுமன்ற உறுப்பினராக விடைபெறுகிறேன்.